அன்புள்ளம் கொண்ட பாமணி ஜோதிடம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம ஆடி மாதத்துக்கு சிம்ம ராசி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். பொதுவாக இந்த ஆடி மாதம்ன்றது நமக்கு ஒரு மங்களகரமான மாதம்னு சொல்லலாம். இது நம்ம அம்பாளை வழிபடக்கூடிய எல்லா கிராம தெய்வதைகள்லாம் வழிபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுல தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. ஸோ தேவலோகத்தில் இது சாயந்தரம் விளக்கேற்றும் இல்லையா, அதனால விளக்கேற்றுறது இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் அதனால தான் விளக்கு பூஜை எல்லா கோயிலையும் நடக்கும். ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் அவங்களுக்கு தொழில் எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசியில் 3 விஷயங்களில் சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தில் அவங்க கவனம் செலுத்தணும். என்ன அப்படின்னா, உடல் நலத்தில் அவங்க கவனம் செலுத்தணும். அதுக்கடுத்து செலவினங்களில் அவங்க கவனம் செலுத்தணும். அதுக்கடுத்து மன அமைதி. இதுலேயும் 3 விஷயங்கள்லையும் அவங்க இந்த மாதம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரை பழைய பிரச்சனைகள், ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி, அந்த சனி வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது, ராசியில் செவ்வாயும் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில வேலைகளில் ஒரு சில சின்ன சின்ன தடைகளை தரலாம். ஆனாலும் முன்னேற்றம் ஏற்படுறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி. அதனால் உங்களுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது மாதிரி முன்னேற்றம் நிச்சயமாக தென்படும். இது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. அதனால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வருமானத்தை பொறுத்தவரை சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் செலவினங்களில் அனாவசிய செலவினங்கள் நிறையா வரலாம். அதனால் செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த மாதத்தில் கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால் ஏதான முதலீடுகள் இருந்தால் அதெல்லாம் தள்ளி போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய முதலீடுகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆடி மாதத்தில் உங்களுக்கு திருமண சம்பந்தமாக இருக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மாதிரி வீட்லேயும் கல்யாணம் யோகம் உங்கள் ஜாதகத்தில் வந்துடுது அப்படின்னா தைரியமாக நீங்கள் அதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். கல்யாணம் செலவு நிற்கும். அந்த செலவு நம்ம பண்ணுங்கிறது அந்த நீங்கள் ஈடுபடுறது இந்த மாதம் நிச்சயமான நல்ல பலன் தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கும். ஆக்சுவலாக ராகுகேது இருக்குது, பட் இருந்த போலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. திடீர்னு வரக்கூடிய முன்கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. குழந்தைகளுக்காக நல்ல செய்திகள் மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். நீங்கள் ஏதான பிரயாணம் வெளியில் பயணங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகலாம். பயணங்களில் தாமதம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஆன்மீக பயணம், கோயிலுக்கு போகிறது, அது மாதிரி ஆன்மீக பயணங்கள் எதுவும் பண்ணுறதா இருந்ததுன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை தரும். அது மாதிரி வண்டி வாகனங்கள், அதில் தொந்தரவுகள் அடிக்கடி வரலாம். வண்டி வாகனம் ரிப்பேர் வரலாம். அது மாதிரி வண்டி வாகனங்களில் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல் நலத்தை பொறுத்தவரை முதல்ல தலைவலி, கழுத்து சம்மந்தமான இந்த இடத்துல வலி, கண் வலி, கண் பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மன அழுத்தங்கள் வரலாம், வேலை பளு கூடலாம், அதனால் மன அழுத்தங்கள் வரலாம். உங்களுக்கு ஜூலை மாதம் 25ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் டக்குன்னு எமோஷனல் ஆகாமல், அவசரப்படாமல், நிதானமாக செயல்பட்டீங்கன்னா, சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி கிடைக்கலாம். தினமும் காலம்புரை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களாக இருக்குது.
உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது, ஜென்மத்தில் கேது இருக்கு, 7 ராகு இருக்கு. இப்படின்ற விஷயங்களை வச்சுருந்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் வந்து நீங்கள் இறைவனுடைய அனுகூலத்தையும் இறைவனுடைய அருளையும் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதம் மிக மிக நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை வந்து இதில் சொல்லுங்கள். இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய பலன்கள் தான், பொதுவான பலன்கள் தான். ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேயும் இருக்கலாம், நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம், வயசானவராகவும் இருக்கலாம். இந்த ராசியில், சிம்ம ராசியில் அவங்களுக்கு வந்து வேறு வேறு தசாபுத்திகள் நடக்கும். அப்போ அவங்கவுங்களுடைய விஷயங்களில் வேறு வேறு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ அவங்கவுங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கும்பொழுது இதனுடைய பலன்கள் நடக்கும். இது வந்து ஆக்சுவலாக இந்த பலன்கள்லாம் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா இந்த பலன்கள்லாம் அதிகமாக கிடைக்கும். ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய பவர் கம்மியாக இருந்ததுன்னா இதில் உள்ள பலன்கள் கம்மியாக கிடைக்கும். இதுதான் வந்து இந்த மாத பலன்களில் நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நான் முன்னால் சொன்ன மாதிரியே. அவங்க கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.